வார் 2 கபீர் அப்படிங்கிற ஸ்பை ஏஜென்ட் ரூல் பண்ண போறான் அப்படிங்கிற கலீல்ங்கிற குரூப் கிட்ட இருந்து இந்தியாவை காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கறதான் இந்த வார் 2 படத்தோட ஒரு சின்ன பேஸ் பிளாட். இந்த படத்துக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். ஹியூமன் மனசு, அதாவது உங்க மனசு இருக்குல்ல, எத்தனைய தாங்க போட்டு தாங்கும். மனசுக்குள்ள போட்டு போட்டு வச்சு அந்த வெறிய ஈகோவா மாத்தி அந்த ஈகோக்காக ரிலேட்டடா வந்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸை பார்த்து நம்ம பண்றதா கரெக்ட் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களே, ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கே கரெக்ட் இல்லைன்னு தெரியும். வெளிப்படையா பேசினாதான் ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கும். உங்களை ஹர்ட் ஆகிற மாதிரி விஷயங்களை உங்க மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க அம்மா கிட்டயோ, உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன ஃப்ரெண்டு கிட்டயோ, உங்க லவர் கிட்டயோ வந்து ஷேர் பண்ணுங்க. மனசுலயே போட்டு வச்சுக்காதுங்க. எல்லாத்துக்குமே சொல்யூஷன்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்டு போல நினைக்கிற உங்க மனசு எவ்வளவுதாங்க தாங்கும். வார் 2 இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். அதாவது கூலிக்கும் சரி வார் 2க்கும் சரி, இந்த ரெண்டு படத்துக்குமே சேவியர் இந்த ரெண்டு படங்களுக்கான மியூசிக் டைரக்டர் தான். மெயின் பாசிட்டிவ் இந்த வார் 2க்கு பிரீத்தமோட மியூசிக்கும் சஞ்சீத் அண்ட் அன்கித்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் படத்தை ஓரளவுக்கு என்கேஜிங்கா கொண்டு போறதுக்கு யூஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி வேர்ல்டு கிளாஸ். மூணாவது, இந்த படத்தோட ஸ்டண்ட் கோரியோகிராஃபி, அதாவது டெக்னிக்கலி அட்வான்ஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு படத்துல காட்டுறத சினிமோட்டோகிராஃபி மூலியமா காட்டுவாங்க, இல்ல சவுண்ட் டிசைன் மூலியமா காட்டுவாங்க. பட் ஆனா இந்த படத்துல இது வந்து ஒரு ஸ்பை யூனிவர்ஸ். இதுக்கு முன்னாடி வந்த வார் 1, ஏக் த டைகர், டைகர் 1, டைகர் 3, பத்தான் இப்படின்னு எல்லா படங்களுமே இந்த வேர்ல்டு, இந்த யூனிவர்ஸ்குள்ள தான் நடக்குது. யாஸ்ராஜ் ஸ்பை யூனிவர்ஸ்னு. ஸோ இந்த லேட்டஸ்டா வந்த வார் 2 படத்துல வெப்பன்ஸுமே அட்வான்ஸ்டா காட்டியிருக்காங்க. ஒரு மிஷன் இம்பாசிபிள் ஸ்டைல்ல ஒரு புது அட்டெம்ப்ட். என்னடா ஹாலிவுட் படத்துல காட்டினா ஒத்துக்கிறீங்க, நம்ம படத்துல காட்டினா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் வந்து ஃபீல் பண்ண வைக்கும். பட் அதெல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் யூனிக்கா இருக்கு. நம்ம சைட்ல இருந்து ஏதோ ஒன்று புதுசா ட்ரை பண்ணியிருக்காங்களே அப்படிங்கறத விட படத்தோட மீட்டர்ல அட்வான்ஸ்டு வெப்பன்ஸை யூஸ் பண்ணும்போது அந்த சினிமோட்டோகிராஃபி அண்ட் ஸ்டன் கோரியோகிராஃபி நீட்டா பண்ணியிருக்காங்க. படம் டைட்டில வாருன்னு வச்சுக்கிட்டு வாரையே காட்டலையடா பார்ட் ஒன்லயும் பார்ட் டூலயும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட அசம்ப்ஷன் இதுதான். இப்படித்தானான்னு தெரியல. பட் இந்த ஸ்பையா வந்து கபீர் வந்து போறாருல, அவர் மட்டும் இந்த ரா ஏஜென்ட்ஸ், இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற ரா ஏஜென்ட்ஸ் வந்து ஒருவேளை இன் கேஸ் இவங்க சொல்ற மிஷின்ல ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அது ஒரு புது வேர்ல்டு வார வந்து கிரியேட் பண்றதுக்கான சினாரியோஸ் மாதிரி தான் வந்து ஒவ்வொரு படங்களுக்குமே வந்து வச்சிருக்காங்க. அதை எப்படி வந்து இந்த ரா ஏஜென்ட்ஸ் வந்து தடுக்கிறாங்க அப்படிங்கறதா இந்த ஸ்பை யூனிவர்ஸ் படங்களோட கோர் கான்செப்டே. வார் நடந்தாதான் அது வார் படம் இல்ல, அந்த வார தடுக்கிறதுமே ஒரு வார் படம் தான் அப்படின்னு வந்து இந்த ஏஜென்ட்ஸ் எப்படி அந்த வார தடுக்கிறாங்கிறதா ரொம்ப நீட்டா இந்த வார் 2 படம் வரைக்குமே வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ், இந்த படத்துல காட்டின விஷுவல்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா இப்பதான்டா இங்க காமிச்சிங்க பிரான்ஸ்ல, அதுக்குள்ள எப்படா இந்தியாவுக்கு வந்தீங்க, அதுக்குள்ள எப்படா பாகிஸ்தானுக்கு போனீங்க அப்படிங்கிற மாதிரி கட் டு கட் பாத்தீங்கன்னா வந்து டக்கு டக்குன்னு டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க. அதெல்லாம் இந்த படத்தோட ஃப்ளோவையும் பிரேக் பண்ணுது. இது எப்படி அப்படின்னு யோசிக்க வைக்கிறத தாண்டி படத்தோட கனெக்டடா வந்து ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்க வைக்காம இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு தடங்களா இருக்கு. ரெண்டாவது, நான் இந்த படத்தை தமிழ்ல தான் பார்த்தேன். பட் ஆனா சப்டைட்டில்ஸோட சிங்க் பண்ணி பார்க்கும்போது சரி, தமிழ்ல ஓரளவுக்கு நீட்டான ஒரு டப்பிங் ஒர்க் தான் வந்து பண்ணியிருக்காங்க. சிலதெல்லாம் இந்த படத்தோட லாஜிக்கோட பார்க்கும்போது இந்த படத்துல இருக்கிற லாஜிக்கு கொஞ்சம் கூட வந்து செட் ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்தோட டைலாக்ஸ் இப்பதான்டா இப்படி சொன்னேன், திருப்பி இப்படி ஒரு டைலாக் அது கான்ட்ராஸ்டா வந்து பேசுறியாடா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த படத்தோட டைலாக்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. பத்தான் வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்த நாட்டுக்காக இருக்கிற அந்த ஒரு பேட்ரியாட்டிசத்தை நீட்டா சட்டில் மீட்டர்ல வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பட் இதுல கொஞ்சம் சேச்சுரேட் ஆயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு இந்த படத்துல பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த படம் பாக்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் பார்க்கணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு யூனிவர்ஸ் படமா இருந்தாலும் ஸ்டாண்ட் அலோனா வந்து இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு இந்த படத்திலே காட்டுறாங்க. அண்ட் கேமியோஸ் எல்லாம் ஏதாவது எதிர்பார்த்துட்டு வந்தீங்கன்னா போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு. பட் இது ஸ்பாய்லரா இருந்தாலும் சொல்றேன், இந்த படத்துல பெருசா கேமியோஸ்ங்கிறது எதுவுமே இல்ல. புது கேரக்டர்ஸ் நிறைய இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த கேரக்டர் ரைட்டிங்குமே வந்து ஓரளவுக்கு ஒரு டீசென்டான ரைட்டிங்கும் அதை விஷுவல் பண்ற ஸ்டேஜிங்குமே வந்து என்கேஜிங்கா போர் அடிக்காத மாதிரி தான் காட்டியிருக்காங்க. மற்றபடி கேமியோஸ்னு பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இந்த படத்துக்கு வராதீங்க. என்ன கேட்டிருந்தீங்கன்னா காட்டியிருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல இந்த யூனிவர்ஸுக்கு லிங்கிங் கனெக்டா இருக்கிற கர்னல் சுனில் லூத்ராவா நடிச்ச அசிதோஷ் ராணா அவரோட ஆக்டிங் தான் நல்ல ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ். இதை தாண்டி ஒரு சர்ப்ரைஸ் கேரக்டர் வந்து படத்துல இருக்கு. மேபி ட்ரைலர் பார்த்துருந்தீங்கன்னா நான் யாரை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை தாண்டி அந்த கேரக்டரை யூஸ் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. மூணாவது, ஜூனியர் என்டிஆர் தாரக் விக்ரம் ரகு அப்படிங்கிற கேரக்டர்ல வந்து நடிச்சிருக்காரு. டீசென்டான ஒர்க், மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை, கரெக்டா ஒரு மீட்டர் பிடிச்சி நடிச்சிருக்காரு. அண்ட் சில எமோஷனல் சீன்ஸை நல்லாவே வந்து கன்வே பண்ணியிருக்காரு அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா. அண்ட் சோ ஸ்டீலர் ஹித்திக் ரோஷன்ட்ட என்ன எதிர்பார்த்துட்டு வரீங்களோ அதை அவர் கொடுத்திருக்காரு. அண்ட் முக்கியமா பாசிட்டிவ்ல நான் சொல்ல மறந்த ஒரு விஷயம், இந்த படத்துல இவங்க எடுத்துக்கிட்ட சவுண்ட் டிசைன் பேட்டர்ன் இதை கொஞ்சம் மற்ற படங்கள் கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்டா யூனிக்கா படத்துக்குள்ள நடக்கிற விஷயத்த ராவா ஃபீல் பண்ற அளவுக்கு ஒரு சவுண்ட் டிசைன் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒய் அயன் முகர்ஜி டைகர் 3 அவர் தான் எடுத்தாரு. சித்தார்த் ஆனந்தே டைகர் 3 எடுத்திருக்கலாம். அவர் தான் வார ஆரம்பிச்சு இது வந்து ஒரு யூனிவர்ஸா வந்து பில்ட் பண்ணிட்டு வந்துருக்காரு. ஃபைட்டர் அவர் தான் எடுத்தாரு. ஆனா அது வந்து யூனிவர்ஸ் படம் கிடையாது. ஹித்திக் ரோஷன், தீபிகா படுகோன் நடிச்சிருப்பாங்க. என்னோட சஜஷன் வந்து டைரக்டர் அயன் முகர்ஜியை தாண்டி
சித்தார்த் ஆனந்த் பழைய டைரக்டரே வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி இந்த படத்துல இருக்கிற நியூட்ரல் பாயிண்ட்ஸ், பாசிட்டிவ், நெகட்டிவ், ஸ்பாய்லர் இல்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த ரிவ்யூ வீடியோல டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இந்த படம் நீங்க பார்க்கலாமா வேணாமா, போலாமா வேணாமா, கூலியும் ஒரு மாதிரி மிக்சடா சொல்றாங்க, வார் 2வும் மிக்சடா சொல்றாங்க, போலாமா வேணாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தாராளமா போலாம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எங்கேயுமே போர் அடிக்கிற மாதிரி சீன்ஸ் இல்ல, அடுத்தடுத்து ஆக்ஷன் பேக்கடா வந்து சூப்பரா கொண்டு போயிட்டே இருக்காங்க, யோசிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு படத்துக்கு போயிருக்கோம், என்டர்டெயின் ஆயிட்டு வரோமா இல்லையாங்கிறதா கடைசியில இருக்கிற ஒரு விஷயம். கண்டிப்பா அந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் கொஸ்டின் இந்த படத்துல இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வார் 2 படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 50 மார்க்ஸ் தாராளமா தருவாங்க. வார் 2 a nice action spy thriller but lacks in its core concept. நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பாய் பாய். நான் வரேங்க.